2 புஸ்தகம் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். நமக்கு எந்த புத்தகத்தை படிக்கலாம், யாராவது ஒருத்தர் பரிந்துரைப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும். நானெல்லாம் படித்து எனக்கு யார் புஸ்தகம்னா எங்கள் தமிழாசிரியர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார், இந்த புஸ்தகம் வாங்கி படி, இதை படி அப்படின்னு சொன்ன விஷயம்தான் இன்றைக்கு பேசக்கூடிய இடத்துல என்னை நிறுத்தி இருக்கிறது. அப்படி நமக்கு சொல்லுவதற்கு எந்த புத்தகத்தை பேசணும்னா 2 புத்தகம் என் மனசில் படுது. உலகத்தை மிக மிக உலுக்கிய 2 ஆங்கில நூல்கள். ஒன்று ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரூட்ஸ் அப்படின்னு அந்த புத்தகத்தினுடைய பேர். 7 தலைமுறைகள் அப்படின்னு அலெக்ஸ் ஹேலி எழுதின புத்தகம். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் இருக்க வேண்டிய புத்தகம். அது என்ன சார் 7 தலைமுறைகள், அப்படி என்ன இருக்கும்? ரூட்ஸ்னு ஆங்கிலத்தில் வந்தது. 7 தலைமுறைகள்ங்கிற புத்தகம் நிச்சயமாக இங்கே ஏதாவது ஒரு புத்தகத்தில் திடலில் இருக்கும். அந்த புத்தகம் உலகத்தை வேறு வடிவத்தில் மாற்றியது. எப்படி மாற்றியதுன்னா, ஒபாமா அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்க இனத்தை சார்ந்தவர் அமெரிக்காவின் அதிபராக இருப்பதற்கான சாத்தியம் உருவானது அந்த ஒரு புத்தகத்தினால தான். அமெரிக்கா முழுக்க வெள்ளையர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது 1976 அப்போ அந்த புத்தகம் வெளியே வருது. அது எழுதினவர் அலெக்ஸ் ஹேலி ஒரு ஆராய்ச்சி செய்து எழுதுறாரு. நான் கருப்பனாக எப்படி இந்த தேசத்திற்குள் நுழைந்தேன் அப்படின்னு எழுதின புத்தகம் 2 வருஷம் தொலைக்காட்சி தொடராக போச்சு. இந்த தொலைக்காட்சி தொடர் வரும்போது நம்ம வீட்டில எல்லாம் 8:30 மணிக்கு தொலைக்காட்சின்னா நமக்கு சாப்பாடு கிடைக்காது, வீட்டில் யார் வாரா போறா அப்படின்னு தெரியாம அப்படியே போன மாதிரி உட்கார்ந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. அதை மாதிரி ஒட்டு மொத்தமாக அமெரிக்காவும் அந்த தொலைக்காட்சி தொடரை எது நடக்குது நடக்கலைன்னு தெரியாம பார்த்து கொண்டிருந்த தொடர் அந்த அலெக்ஸ் ஹேலியினுடைய 7 தலைமுறைகள் புத்தகம் தொலைக்காட்சி தொடராக வந்தப்ப இன்னும் என்ன நடந்ததுன்னா, அந்த அரை மணி நேரம் யாரும் அசைய மாட்டேங்கிறாங்க, வரமாட்டேங்கிறதுனால அமெரிக்காவினுடைய விமான நிலையங்கள் எல்லாம் விமானங்களினுடைய பறக்கக்கூடிய நேரத்தையே அந்த தொலைக்காட்சி தொடருக்காக மாற்றியது.